Friends, welcome to Chat with Raja. நாம இன்னைக்கு பார்க்க போற படம் நேசிப்பாயா. படம் எப்படி இருக்கு வீடியோக்குள்ள பாத்துறோம். இந்த படத்துல லீட் ரோல் பண்ணியிருக்காரு ஆகாஷ் முரளி. இதான் அவரோட டெபியூ பிலிம். அடுத்து அதித்தி சங்கர், கல்கி, சரத்குமார், குஷ்பு, நம்ம ராஜா, பழைய ராஜா அவரு எல்லாருமே சேர்ந்து இந்த படத்துல கேஸ்ட் அண்ட் குரூப் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல கதை என்ன நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதித்தி சங்கர் போர்ச்சுகல்ல ஒரு கொலை கேஸ்ல அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ இந்தியால இருந்து நான் போய் என் லவரை நான் காப்பாத்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போர்ச்சுகல் போய் அவங்களை காப்பாத்துறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறார். அந்த ஸ்டெப்ஸ்ல கடைசி சக்சஸ் ஆச்சா இல்லையா, அந்த கொலை கேஸ்ல யாரு கொலைக்காரன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல நான் பெரிய பாசிட்டிவா பாக்குறது சினிமோட்டோகிராஃபி. போர்ச்சுகல்ல அவ்வளவு அழகா காமிச்சிருக்காங்க. நம்மளே போர்ச்சுகல் போய் பார்த்தாலும் இவ்வளவு அழகான ஒரு போர்ச்சுகலை நம்மளால பார்க்க முடியுமான்றது டவுட் தான். ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளவு அழகா வச்சிருக்காங்க. அல்டிமேட்டா இருக்கு ஒவ்வொரு ஃப்ரேமுமே. அடுத்து பேக்ரவுண்ட் மியூசிக், யுவன் சங்கரோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் எக்ஸலண்டா இருக்கு. எல்லா சீனும் எது தேவையோ அது யுவன் சங்கர் தான் மிரட்டி விட்டுருக்காரு. அப்புறம் கல்கின்னு ஒரு அட்வொகேட்டா ஒரு ரோல் ஒரு பண்ணிருக்காங்க ஒரு ஃபாரின் கேர்ல. அவங்களோட கேரக்டரை எழுதின விதமா இருக்கட்டும், அவங்க ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே சூப்பர்வா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த படத்துல எனக்கு எது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு நான் பார்த்தோம்னா, சூப்பரான கதை, ஆனா ஸ்கிரீன் பிளே நெரேட் பண்ண விதம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ரொம்ப ப்ரிடிக்டபிளாவும் ரொம்ப பிளாட்டாவும் இருந்துச்சு. அதுவும் இல்லாம இதுல ஒரு லவ் போர்ஷன் வரும், அது ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. கொஞ்சம் கூட நமக்கு ஒர்க் அவுட்டே ஆகல. நம்ம ஹீரோவோட ஆக்டிங்க, அவர் ஃபேஸ்ல எக்ஸ்பிரஷனே காட்டதில்ல. முத படம்னால அப்படி இருக்கு. அடுத்தது டெவலப் பண்ணிக்கிறவரா இருக்கும். டெவலப் பண்ணிக்கிறது அவருக்கு நல்லது. அடுத்து அதித்தி சங்கர் வழக்கம் போல இந்த படத்தை அவங்க ஓவர் ஆக்டிங் பண்ணி படத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏகப்பட்ட கேரக்டரைசேஷன் இருக்கு. சரத்குமார் 2 சீன் வருவாரு, குஷ்பு 2 சீன் வருவாங்க, ராஜா 3 சீன் வருவாரு, பிரபு 2 சீன் தான் வருவாரு. இவ்வளவு கேரக்டரைசேஷனே வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லணும். ரைட்டிங் ரொம்ப சுமாரா இருக்கனால இவங்களோட எஃபர்ட் எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. சோ இந்த படத்துல பார்க்கலாமா வேணாமான்னு என்ன கேட்டீங்கன்னா, ரொம்ப ஆவரேஜான ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஓகேவான செகண்ட் ஹாஃப் தான். இதுதான் இந்த படத்தோட என்னோட வியூ. நீங்க பாக்குறது பார்க்காத உங்களோட விருப்பம். அதுவும் இல்லாம இன்னொரு விஷயத்த சொல்றேன், ஹீரோயின் ஜெயில இருப்பா, அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண போவாரு. ஹீரோ கூலிங் கிளாஸை கழட்டவே மாட்டாரு, அப்பப்போ போட்டுக்குருவாரு, சட்டைக்கு பட்டன் போட மாட்டாரு, பயங்கர ஸ்டைலா இருப்பாரு. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆர்டிபிஷியலா தான் தோணுது. ஹீரோயின் ஜெயிலரா நமக்கு என்ன அந்த ஃபீல் நமக்கு கொடுக்குது. ஸோ இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு நினைச்சா பாருங்க. தேங்க்யூ. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.